நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக பேச போகிறோம். இன்றைக்கு தொடர்ந்து இந்தியாவில் ஒரு கல்ச்சரல், அதாவது கலாச்சாரத்திற்கான ஒரு மோதல், அமைப்புகளிடையே மோதல், அரசியல் கட்சிகளிடையே மோதல். ராம்லீலா மைதானத்தில் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த தயாரா அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய சவால். வெற்றி தோல்வியை நிலையை மாற்றுவது ஜனநாயகம் அல்ல, அது பாஜக. இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி தனது கூட்டாளிகளோடு அவர் இந்த பயணத்தை இணையவில்லை, தனித்தே போராடுகிறார் என்றுதான் சொல்ல முடியும். பாரதிய ஜனதாவில் டிஎன்ஏ ஒரு மோசடியான டிஎன்ஏ. மோடி மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்ஸை இந்த நாட்டிலிருந்து அகற்றுவோம் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லி வருகிறார். வாக்கு திருட்டு பாஜகவின் டிஎன்ஏயில் இருக்கிறது. அதே போன்று சமீபத்தில் மோகன் பாகவத்தினுடைய பேச்சையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். எங்களுடைய சித்தாந்தம் இந்து மதம் மற்றும் பிற மதங்கள் உண்மைதான் மிக முக்கியமானது என்று கூறுகின்ற கூறிய அதையும் சுட்டிக்காட்டி அதிகாரம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று ஆர்எஸ்எஸ் கூறுகிறதே, இது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி எழுப்பிய அவர்கள் வாக்காளர்களுக்கு பாஜக அவர்கள் கூட்டணியோடு 10,000 ரூபாயை பீகாரில் கொடுத்ததையும் அந்த பேச்சில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதிகாரம் வரம்பட்ட முறையில் தேர்தல் ஆணையத்திற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட்டை மோடி கொண்டு வந்ததையும் நேற்றைய கூட்டத்தில் ராகுல் சுட்டி காட்டினார். இப்போ சொல்லிட்டு அவர் ஒரு முக்கியமான அந்த பேச்சில் சில நேரத்திற்கு உணர்ச்சி வசப்பட்டு போகிறார். அதிகாரம் இல்லை என்றால் அமித்ஷா ஆடி போய்விடுவார், அவருடைய கைகளெல்லாம் ஆடுவதை நீங்கள் பார்க்கிறோம் என்று அவரை தனிப்பட்ட முறையிலும் தாக்குவதற்கு அவர் தயங்கவில்லை. எல்லா தொழிலையும் அடைச்சிட்டாங்க, அழித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு, டிஎன்ஏ குற்றச்சாட்டு, திருட்டு, பண திருட்டு. இதை விட பிரியங்காவும் ராகுலும் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. பாஜக உண்மையிலேயே தைரியமாக இருந்தார். இன்றைக்கி தலைப்பே அதான், ஒரு முறையாவது வாக்குச்சீட்டு முறையில் நேர்மையான தேர்தலில் அவர்கள் போட்டியிட வேண்டும். அப்படி செய்தால் அவர்களால் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது என்ற சவால் விடப்பட்டிருக்கிறது. இது வரலாற்றில் முதன்முறையாக முழு எதிர்க்கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் தேர்தல் முறையாக நடத்தப்படவில்லை என்றும் கூறுகின்றன என்ற விஷயத்தையும் பிரியங்கா காந்தி அவர் வைத்திருக்கிறார். இப்படி நிறைய பேச போகிறோம். மல்லிகார்ஜுன கர்கே அவர் ஒரு தலித் தலைவர். அவர் தமது பேச்சில் மனுஸ்மிருதியின் சித்தாந்தம் நாட்டை அழித்திடும் என்று சித்தாந்த ரீதியாகவும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இது குறித்தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்கு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர், எமது வெளிப்புற படப்பிடிப்பினோட திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைகிறார். ஐயா வணக்கம். அதை போன்று வெளிப்புற படப்பிடிப்பினோட பாரதிய ஜனதாவினுடைய மாநில அமைப்பாளர் ப்ரொஃபசர் பேராசிரியர் காயத்ரி சகோதரி அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அம்மா வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழன்பன், பொருளாதார நிபுணர் ரவிசங்கர். வணக்கம். வணக்கம். திருச்சி வேலுசாமி வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வாக்குச்சீட்டு முறைக்கு மாறணும், ஒரு முறையாவது நீங்கள் தயாரான கேள்வி. நான் நிறைய சொல்லிட்டேன், இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்க கடந்த காலத்தில் நடந்தது இதெல்லாம் நீங்க தேர்தல் கமிஷன் நீங்க துவக்கத்தோடு சொன்னீங்க. தேர்தல் கமிஷனரை இதற்கு முன்னால் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி 3 பேரும் கலந்துதான் எடுக்கணும். ஆனா இவர்கள் வந்தவுடனே அதில் என்ன மாற்றம் கொண்டு வந்தார்கள்? உச்ச நீதிமன்ற நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் இல்ல, அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர். அப்போ 3இல் 2 பேர் அவர்கள் மட்டும் இருப்பார்கள். அதனால அவர்கள் விருப்பம் போல யாரையும் நிறைவேற்றலாம். உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இங்க இருக்கிற இப்ப இளைஞர்களுக்கு வேணா தெரியாம இருக்கும், இதே இந்தியாவில் ஒரு தேர்தல் கமிஷன் இருந்தார், எல்லோருக்கும் தெரிந்தவர், TN சேஷன். அவர் தேர்தல் கமிஷனரா இருக்கிற போது யாருக்கும் அவர் கொஞ்சம் கூட தலை வணங்கியதே கிடையாது. பிரதமர் வந்தா கூட அவர் எழுந்து நிற்கிறதே ரொம்ப அபூர்வம். அவர் பாட்டு உட்கார்ந்து இருப்பார். அப்ப சுதந்திரமாக செயல்பட முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஞானேஷ்குமார் தானே, அவர் எப்படி இருக்கிறார் என்பதை உங்க குணத்துக்கு விட்டுறேன். இது ஒன்று. ரெண்டாவது, இதுல இருக்கிற பல கூறுகள் இருக்கு. இப்ப புதுசா இந்த SIR கொடுத்திருக்காங்க. இப்ப எனக்கு கூட வந்துச்சு, வீடு வீடுக்கு கொடுத்து ஃபார்ம் கொடுத்து ஃபுல்லா சொல்ல பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க? இப்ப என்கிட்ட கேக்குறாங்க,
என்னுடைய பர்த் சர்டிபிகேட் வேணும், எங்க அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிபிகேட் அதுவும் வேணும்னு அதுல இருக்கு, கிளாஸ் இருக்கு. பல பேருக்கு அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டே இல்லைங்கிறது வேற. நான் வெளிப்படையா அதை கேட்கிறேன். இன்றைக்கு இருக்கிற பிரதம மந்திரி அவருடைய பர்த் சர்டிபிகேட்டை கொடுக்க முடியுமா? அவர் காலேஜில் படிச்சேன்னு சொன்னதுக்கே அந்த சர்டிபிகேட்டை இன்னும் கொடுக்க முடியல. இப்ப எங்க அம்மா இருக்கு, அவங்களுக்கு 96 வயசு. அவங்க கிட்ட இப்ப போய் இந்த சர்டிபிகேட் ஃபுல்லா பண்றதுக்காக கேட்டேன். அம்மா உன் பர்த் சர்டிபிகேட் வேணும் கேக்குறாங்க, கொடுன்னு. அட போடா முட்டா பேல, நான் எப்ப பிறந்தேன்னு ஏதோ நந்தனா வருஷத்துல பிறந்தேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக 96 வயதில் இருக்கக்கூடிய சுதந்திரம் அடைந்த நாடு இருந்தது. கடந்த தேர்தல் வரை வாக்களித்த என்னுடைய அம்மாவுக்கே இப்போ வாக்கு இருக்குமா இல்லையா தெரியல. அந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நாம் புரிந்து கொண்ட ஒன்று, நான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் தெளிவா பார்த்தேன். நான் இன்றைக்கு சொல்லல, உங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு முறை சொல்லி இருக்கேன். உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் குறிப்பாக ஒரு நாள் பத்திரிகையில வந்து செல்லாம், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருந்த வாக்குகள் இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டாங்க தேர்தல் முடிஞ்சு. அதுல பார்த்தா அதிசயமாக ஒரு 15-20 சட்டமன்ற தொகுதியில ஒரே எண் வித்தியாசம், அந்த எண்ணிக்கை வித்தியாசம் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஒரு சுவாரஸ்யத்துல தேடி பார்க்க போனா, வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கையில் கொடுக்கிற அந்த நம்பருக்கும் ஒத்து போகல. உதாரணத்துக்கு ஒரு 950 வாக்கு போல் ஆயிருக்குன்னா எண்ணுகிற போது 1010 வாக்கு எப்படி வரும்? அது இப்படி வருது. இதை சரிபார்ப்பதற்கு ஒரு வழி இல்லை, யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏங்க இப்ப ஜிபே எல்லாம் வந்துருச்சுங்க. 15 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்கிறீங்க கடையில, அது ஜிபே பண்றீங்க, அந்த மெசேஜ் உங்களுக்கு வருதா இல்லையா? அது மாதிரி இது ஏன் பண்ண முடியாது? பண்ண முடியும் இல்ல. ஒன்று அதை செய்யணும், இல்லைன்னா அதுக்கு வழி இல்லைன்னா திரும்பி வாக்கு சீட்டு முறைக்கே வரணும். அது ஒன்றுதான் வழி. இதுல நிறைய தவறுகள் நடக்க மட்டுமல்ல, நான் எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாமே தப்புன்னு சொல்ல மாட்டேன், விஞ்ஞான யுகத்தை நாம மறுக்க முடியாது. ஆனால் அதிலே தவறு இருக்கிற போது அதை சரி செய்ய நம்ம முயற்சிக்கிறோம். இன்னொன்றையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த காலத்தில் அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல உச்சாணி கும்பல முன்னால் இருக்கிறவர்கள் ஜப்பான்காரர்கள், கொரியாக்காரர்கள் தான். உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா. இந்த 3 நாட்டிலையும் தேர்தல் நடக்குது இல்ல, இந்த 3 ஊர்லயுமே வல்லரசு அமெரிக்காவிலேயே எலக்ட்ரானிக் சிஸ்டம் கிடையாது, ஜப்பான்லயும் கிடையாது, கொரியாவிலையும் கிடையாது. அங்க எல்லாம் பேலன்ஸ் ஷீட் தான் இருக்கு. அங்க இருக்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய நம்ம ஊர்க்காரங்க இருக்கிறாங்க. இங்க அவங்க கிட்ட கேட்கும்போது, என் அக்கா அம்மா கூட இப்போ 2 மாசத்துக்கு முன்னால போயிட்டு வந்தா, ஒரு மாசம் அங்க. அவன்கிட்ட சிண்டலா கேட்டா, நான் போய் கேட்ட மாமா, அவன் சொல்ல நாங்கெல்லாம் முட்டாள்களா, எலக்ட்ரானிக் சிஸ்டம் நாங்க இவிஎம் மிஷின் வச்சு ஓட்டு போறதுக்கு. என்னடானா அது என்ன பண்றது எங்களுக்கு தெரியும், அதனாலதான் அதை நாங்க அந்த சிஸ்டம் கொண்டு வரல, நாங்க பேலன்ஸ் ஷீட்டே வச்சிருக்கோன்றாங்க. ஆக நம்மை விட இன்னும் அட்வான்ஸா இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல, அந்த விஞ்ஞான யுகத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஜப்பானிலும் கொரியாவிலுமே அந்த சிஸ்டம் கொண்டு வரல. எங்கோ நிலவு ராக்கெட்ல அனுப்புறாங்க, ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி நிலவுக்கு போறான், அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க? இங்க உட்கார்ந்து இங்க இருந்தே கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க ரைட்ல கால் வை, லெப்ட்ல கால் வை, கையை நீட்டு சொன்னா செய்ய முடியுதுல்ல. அந்த அளவுக்கு மாறி இருக்கிற போது இதில் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். 100% நியாயமா தான் நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். லெசர் ஈவில், எதில் குறைந்தபட்ச தீமை இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு சரியா இருக்க முடியும். அந்த அடிப்படையில இப்ப இருக்கக்கூடியதில் இதை விட இந்த வாக்கு சீட்ல தான் குறைந்தபட்ச தீமை இருக்கு. ரெண்டாவது, இப்ப அவர்கள் செய்கிற இது யாருக்கு ஓட்டு இருக்கு யாருக்கு இல்லைன்னு தெரியல. இப்ப எனக்கு ஆதார் கார்டு கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அது கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, அந்த கார்டை இந்தியாவில் எங்க கொடுத்தாலும் சரி உங்க வரலாறே அதை வச்சு 2 நிமிஷத்துல சொல்லிட முடியும். அதுதான் உண்மைதான். அப்படி இருக்கிற போது இப்ப புதுசா ஏன் இந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றீங்க? அந்த ஆதார் கார்டை அதை ஏன் இணைக்க கூடாது? இதெல்லாம் பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு எந்த விடையுமே இல்லை, விடை சொல்வதற்கான முயற்சியும் இல்லை. அதை கேட்டா பதில் சொன்னாதானே நம்ம அடுத்த கேள்விக்கு போக முடியும். இதை பார்த்து சமீபத்தில் நடந்த தேர்தலில் பல இடங்களில் இந்த தவறு நடந்திருக்கிறது என்பதை தெரிந்ததால் தான் நான் மகாராஷ்டிரா தேர்தலை பார்த்தேன். இந்த வித்தியாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு. வாக்குச்சீட்டு நடந்தாக்க அந்த ரிசல்ட் வேறையா இருக்கு. இப்ப பக்கத்துல கேரளாவில் நடந்துச்சுங்க, அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டோம். அதனால் இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் வர்றது இதுக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தான். அதை திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். டிஎன் சேஷன் என்கின்ற ஒரு நம்ம கண்ணுக்கு முன்னால நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர் தேர்தல் அதிகாரியா இருக்கிற போது
அவர் எப்படி நடந்து கொண்டார், சரி. இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானேஷ்குமார் எப்படி நடந்து கொள்கிறார், இந்த வித்தியாசத்தை பார்த்தாலே அதுல எவ்வளவு தவறு வாய்ப்பு இருக்கிறது என்பதும் அதை புரிந்து கொள்ள முடியும். அரசாங்கம் அவர்களுக்கு விருப்பத்தை போல அவர்களை மாற்றுவதற்கு வழி இருக்கிறது. அதுதான் இதுல மாற்றத்தை கொண்டு வரணும் சொல்றோம். நன்றி திரு வேலுசாமி சார். முதல் கட்ட கருத்து நம்ம நிறைய அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். பேராசிரியர் காயத்ரி, பாஜகவினுடைய மாநில அமைப்பாளராக நீங்கள் வேலுசாமி வைக்கக்கூடிய இந்த தார்மீக குற்றச்சாட்டில் என்ன உண்மை, எது நிராகரிக்கப்பட வேண்டும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வேலுச்சாமி அண்ணா அவர்கள் நமக்கு எதிராக பேசுறதா நினைச்சுக்கிட்டு அவருக்கு எதிராகவே அவர் பேசியிருக்காரு அப்படிங்கறது எனக்கு ஒரு வகையில சந்தோஷம். ஏன்னா எந்த டிஎன் சேஷன் ரொம்ப சுதந்திரமாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அந்த டிஎன் சேஷனுக்கு காங்கிரஸ் இந்த தேதியில தேர்தல் நடத்துன்னு சொன்னதை நடத்தல அப்படிங்கிற காரணத்துக்காக 1989 அக்டோபர் 16 ஒரு நபராக தலைமை தேர்தல் அதிகாரியாக ஆணையராக இருந்தத அமெண்ட்மெண்ட் கொண்டு 2 அடிஷனலா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரை டம்மி பண்ணியது இந்த காங்கிரஸ் அரசு அப்படிங்கறத அண்ணன் மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அவர் சொல்லும் போது சொல்றாரு ஜப்பான் கொரியாலாம் ரொம்ப தொழில்நுட்பத்துல சிறந்ததுன்னு. இந்த மேற்கத்திய மனோபாவம் தான் இந்த காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு தொடர் தோல்விகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இந்த இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்சது இந்தியா. அந்த முதலாளித்துவ நாடுகளும் டெக்ஸேவி நாடுகளும் இன்னி வரைக்கும் நம்மளால இப்படி ஒண்ணு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நாமே நம்மை பார்த்து வெள்ளக்காரன் சொன்னா உண்மையா இருக்கும்னு சொல்ற மாதிரி அவன்லாம் கண்டுபிடிச்சா உண்மையா இருக்கும். ஆனால் இந்தியால அதுவும் ஒரு தமிழன், நமக்கு தெரியும் இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல சுஜாதா அவர்கள், ரங்கராஜன் அவர்கள் ஒரு டீம்ல கண்டுபிடிச்ச ஒரு அருமையானது. இது ஒரு கால்குலேட்டர் மாதிரி. அண்ணன் சொன்னாரு ஒரு SMS அனுப்பலாம்ல அப்படின்ட்டு. SMS அனுப்ப முடியாதுன்னு. ஏன்னா அந்த பர்டிகுலர் இவிஎம்முக்கும் எந்த நெட்வொர்க்கோ வைஃபையோ ப்ளூடூத்தோ எந்த கனெக்ஷனும் அதுல கிடையாது. ஒரே ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் தான். எனக்கு தெரியல இங்க இருக்கக்கூடிய 4 பேர்ல எத்தனை பேர் எலெக்ஷன் ஆபீசராக எலெக்ஷனை நடத்தி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நான் ஒரு பேராசிரியராக எலெக்ஷனை நடத்தி இருக்கிறேன். ஒரு எலெக்ஷன் ஆபீசரா இருந்தாங்க, செக்ஷன் ஆபீசராக இருந்து எப்படி அங்க நடைபெறும் அந்த இவிஎம் மிஷினை அங்க இருக்கக்கூடிய முகவர்கள் கிட்ட ஓபன் பண்ணி காமிச்சு ஒவ்வொருத்தரையும் ஒரு பட்டன் அனுப்ப சொல்லி கரெக்டா இருக்கான்னு பார்த்து திரும்பவும் ரீசெட் செஞ்சு வச்சு எப்படி அது நடக்கும் தெரியும். அப்ப அதையும் மீறி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அவர்களுடைய முகவர்கள் இங்க இருக்கக்கூடிய செக்ஷன் ஆபீசரோட சேர்ந்து தவறு பண்ணுகிறார்களா அப்படிங்கறத பார்க்கணும். ரெண்டாவது, 2004 2009 காங்கிரஸ் தொடர்ந்து இருமுறை ஜெயிச்சது அது இந்த இவிஎம் மிஷின்ல தான். இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகும் இன்னைக்கு கர்நாடகாலையும் பஞ்சாப்லயும் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்களே, அப்ப இவிஎம் மிஷின்ல அவங்க என்ன குறைய கண்டாங்க? தான் ஜெயிச்சா இவிஎம் சரி, மக்கள் எல்லாம் நல்லது செஞ்சுட்டாங்க, இல்லன்னா இவிஎம் மிஷினை குறை சொல்றது அப்படிங்கறது எப்படின்னா, பையன் ஃபெயிலா போன உடனே சொல்லுவான் கொஸ்டின் டஃபா இருந்தது, லென்த்தி கொஸ்டின் பேப்பரா இருந்தது, எழுதுறதுக்கு நேரமே இல்ல அப்படின்னு இன்னொருத்தர் மேல பழி போடுற மாதிரி. இத நான் சொல்லல, அவர்களுடைய கட்சியை சார்ந்த கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, நான் இந்த மிஷின் மேல குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த மிஷின்ல தான் நானும் ஜெயிச்சேன் அப்படிங்கிறாரு. இப்படி தரவுகள் இன்னைக்கு எந்த கனெக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு டிவைஸ், ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கால்குலேட்டர் மாதிரி எந்த கனெக்டிவிட்டியும் இல்லாத ஒரு மிஷின் பல முறை தேர்தல் கமிஷன் சொல்லுது, நீ வாங்க ப்ரூவ் பண்ணுங்க நான் ஓபன்ல எடுத்து வைக்கிறேன்னு. 40 முறை இதுவரைக்கும் இந்த இவிஎம் மிஷினை பத்தி குறை பேசி இந்த பேலட் அவுட் சிஸ்டம் வரணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணி இருக்குது. அதையும் நாம கருத்துல கொள்ளணும். இப்படி ஒவ்வொன்றாக எல்லா இடத்திலும் தோல்வி அடைந்து விட்டு தங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம்னு ஆராய முடியாத ஒருவர்கள் அடுத்தவர்கள் மேல பழி போடுறதுதான் அவர்களுடைய தொடர் தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்க முடியும். அவர் சொல்றாரு அமெரிக்காவை பாருங்க, இன்னொன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கால வைக்கலையா, இங்க யூகேல வைக்கலையா. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, அமெரிக்கா ஒரு முதலாளித்துவ நாடு. ஹிலாரி கிளின்டன் அவர்கள் எலெக்ஷன்ல நின்னு தோத்து போகும்போது 10 காரணங்கள்ல ஒன்னு சொல்றாங்க, நான் பெண் என்பதாலேயே நான் இங்கு தோற்கடிக்கப்பட்டேன் அப்படின்னு அவருடைய 10 காரணத்துல
மக்களை ஒன்னா சொல்றாங்க. ஆனால் நம்முடைய நாட்டுல, ஜனநாயக நாட்டுல இந்திரா காந்தி அம்மையார் ஒரு பிரதமராக இருந்திருக்கிறார். இங்கு பலர் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறார்கள். இங்க ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வரைக்கும் சுதந்திரம் அடைந்த அண்ணில இருந்து பெண்களும் ஆண்களும் ஒண்ணு போலதான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் மற்ற மேற்கத்திய நாடுகள், இவர் எந்த நாடுகள் எல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆணுக்கு ஓட்டு, அதற்கு பிறகு அவர்கள் உள்ள போய் பார்லிமெண்ட்ல பெண்ணுக்கு ஓட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு. அந்த நாடுகளை எல்லாம் என்னுடைய தாய் நாட்டுக்கு ஈடாக பேசினால் அது அவர்களுடைய மேற்கத்திய மனோபாவத்தை காட்டுகிறதே தவிர அவர்கள் தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து இப்படிதான் பேசுவார்கள். அதனால தொடர்ந்து அவர்களுக்கு தோல்விதான் வரும். நான் என்ன தப்பு செஞ்சேன், தமிழ்நாட்டுல அததான் பிஜேபி யோசிக்குது. நான் எப்படி வளர்றது, நான் எப்படி என்னை இந்த மக்களிடத்தில் அபிமானத்தை பெறுவது அப்படின்னு தொடர்ந்து முயற்சிக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்தது ஒண்ணு அண்ணா சொன்னாங்க, என்ன சரியான முறைனே கண்டுபிடிக்க தெரியலன்னு. விவிபேட்னு ஒரு சிஸ்டம், அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ கிராஸ் செக் பண்ணிக்கோன்னு. இன்னி வரைக்கும் எந்த விவிபேட்டுக்கும் எந்த அந்த இவிஎம் மிஷினுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்ததாக அந்த வந்த நாள்ல இருந்து யாராலையும் நிரூபிக்கப்படவில்லை. அடுத்து பர்த் சர்டிபிகேட் கேட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லி முடிச்சேன். 84 வயசு என்னுடைய அப்பாவிற்கு, அவருக்கு பர்த் சர்டிபிகேட் கிடையாது. அப்படியே ஜமுக்காலத்துல வடிகட்டின பொய்யே இங்க சொல்லக்கூடாது. உங்க அம்மா நீ என்ன பொண்ணு மாதிரி வா. உங்க அப்பாவுக்கு 85 வயசு, எனக்கு 77 வயசு. எனக்கு அனுபவ ரீதியா சொல்றேன், எங்க அம்மா இன்னும் இருக்கு 96 வயசு. பர்த் சர்டிபிகேட் எங்க போறது தெரியல. எனக்கே பர்த் சர்டிபிகேட் அதத்தாம நான் சொல்றத நீயும் சொல்ற. நான் உப்பு இருக்கான்னு கேட்டா நீ பப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்றியம்மா. நடந்து முடிந்த தேர்தல்ல, பீகார் தேர்தல் உட்பட போ, நீங்க எலெக்ஷன் ஆபீஸ்ல வேலை பார்த்தீங்கன்னு சொல்றீங்க. கவுண்டிங்ல ஓட்டு போடுற இடத்துல ஓட்டு போடும் போது 860 ஓட்டு போலிங் நீங்க எழுதி கொடுக்குறீங்க. கவுண்டிங்ல அது எப்படி கூட வருது? வித்தியாசம் இருக்கா இல்லையா? அத நான் கேக்குறேன். ரெண்டாவது நீங்க கேட்டீங்க சேஷன் பத்தி, நான் என்ன சொன்னேன்? வித்தியாசம் இருந்தால் அதற்கு உங்க முகவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்கல்ல, சொல்லுங்க. ஏமா நான் சொல்றதை கேட்டாதான் புரியும். நீங்க பேசுவோம், அதை குறுக்கிட்டேனா சரி, நீ பொண்ணு, அதனால சொல்லுங்க. என்னன்னா அப்ப 3 பேர் அந்த தேர்தல் கமிஷனர் முடிவு பண்ற போது பிரதம மந்திரி, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி, எதிர்கட்சி தலைவர் 3 பேர் இருந்துச்சு. அதை ஏன் மாத்துறாங்க அவங்க? எதிர்கட்சி தலைவருக்கு பதிலாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் மூத்த அமைச்சர். அப்ப அவங்க நினைக்கலாம், இந்த வித்தியாசத்தை தான் சொன்னேன். தேர்தல் சேஷன் எப்படி வாழ்ந்தார் நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற ஞானேஷ்குமார் எப்படி இருக்கிறார் அதை நீங்க ஒப்பிட்டு பாருங்கன்னு சொன்னேன். அதை விட்டுட்டு நீங்க மற்றதெல்லாம் சொன்னா அது என்னமா பிரயோஜனம்? நான் என்ன கேட்கிறேன், பிரதம மந்திரி கூட கல்லூரியில படிச்சேன்னு சொல்ற. எந்த கல்லூரியில படிச்சார்? சர்டிபிகேட் உண்டான கொடுக்க முடியல. இதுதான் யதார்த்தம். நீங்க இன்னும் பெண்களை பத்தி சொன்னீங்களே, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதலாக ஒரு பெண் மருத்துவரே வந்தார், முத்துலட்சுமி ரெட்டி. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? தாய்மாமன்ற குழம்பத்திர விஷயம் கூடாது. இந்தியா சுதந்திரம் அடைகிற போது அந்த காலத்துல அடிமை இந்தியாவில டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு தான் ஓட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைகிற போது காத்தான் கருப்பன் சுப்பன் அவ்வளவு பேருக்கு ஆண் பெண் எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கணும் சொல்லுது காங்கிரஸ் கட்சியோட நீங்க இல்ல. அப்படி இருக்கிற எங்க வீட்டுல நீங்க புதுசா அதெல்லாம் சொல்றீங்க. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் ஐயா வேலுசாமி சார். காயத்ரி அதாவது நீங்க சொல்றீங்களே, ஹிட்லருடைய மெயின் கேக்க படிச்சு பாருங்க, அப்ப தெரியும். அதுல அவர் இருக்க, அவருடைய உதவியாளர் இருந்தவர், அவர் மாதிரி இருக்கவங்க விமர்சனம். மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழன்பர், இப்ப இந்த டிபேட்டை நீங்க இந்த தலைப்புல என்ன சொல்லுங்க? அதாவது ராகுல் காந்தி நேற்று வாக்கு திருடர்களே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேரணியை டெல்லியில் நடத்தினதை ஒட்டி நம்ம இந்த பேசுறோம். ராம்லீலா மைதான் இந்த பேச்சுக்கு அதில் கூட நேற்று ராகுல் காந்தியை விட பிரியங்கா காந்தி தான் மிக தீவிரமாக வாக்குச்சீட்டு முறையில் நீங்கள் தேர்தல் நடத்தினா வெற்றி பெற முடியாதுன்ற சவாலை வெளிப்படையாக வெளியிட்டிருக்காங்க. இந்த பேச்சு எப்போ வந்ததுன்னா 2019 அவங்க 2014 மோடி அவர்கள் முதல் முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு கூட வரல. 2019 திரும்ப ஆன போதே இந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு. அப்போவே பெரும்பாலானவங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவிஎம்மை வச்சுட்டு தான் அவங்க ஜெயிச்சிட்ருக்குறாங்க. இவிஎம் மோசடி செய்யக்கூடிய ஒன்று அப்படின்ற குற்றச்சாட்டு எங்கேருந்து வந்ததுன்னா, இப்போ பாஜகவை சேர்ந்த அந்த அம்மா அவங்க சொன்னாங்க, பேராசிரியர்
பாரத் மிகுமின் கழகத்தில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு காயத்ரி அம்மா சொன்னது. அந்த பாரத் மிகுமின் கழகத்தில் வேலை செஞ்சான்னு ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஒரு காணொளி வெளியிட்டார். ஆமாம், அந்த காணொளியில் தான் அவர் சொல்கிறாரு இது வந்து கைப்பற்றப்படக்கூடியது, மேனிபுலேட் செய்யக்கூடிய, கையாள முடியக்கூடியது சொன்னார். அவங்க வந்து இப்போ கால்குலேட்டர் அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் அவர் அந்த இடத்துல நான் வேலை செஞ்சேன், அது செய்யக்கூடியது, அது தப்பாக பயன்படுத்த முடியும், அதை வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ண முடியும்னு அவர் ஒரு காணொலி வெளியிட்டது தான் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ தான் இது வந்து இந்தியா பூரா பெரிய பேசு பொருளாச்சு. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி அப்போ அதை பற்றி பேசலை. அப்போ வந்து எல்லாருமே ராகுல் ஏன் பேச வேண்டிய முக்கியமான எதிர்க்கட்சியே பேசாமல் இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஆரம்பத்தில் காங்கிரஸ் ரொம்பவே அதை சொல்லவே இல்லை. பேசுகிறாங்க காங்கிரஸ் இப்போ தான் பேசுகிறாங்க. அதாவது 3வது முறை அவர் வெற்றி பெற்ற பிறகு தான் அவங்களுக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டு பேசுகிறாங்களே ஒழிய 2வது முறை மோடி அவர்கள் வெற்றி பெற்ற உடனேயே இந்த பேச்சு வந்துருச்சு. ஏன் வந்ததுன்னா, மோடியினுடைய முதல் ஆட்சி காலத்தில் அவர் 2014 பிரதமர் ஆகிறாரு. 2015 பண மதிப்பிழப்புன்னு மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை இந்த நாட்டு மக்கள் மீது வீசினார். அந்த நேரத்தில் மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டார்கள், எவ்வளவு சிரமப்பட்டார்கள், எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் என்றதெல்லாம் நம்ம வரலாறு பார்த்தது கேட்டது. அவ்வளவு எதிர்ப்புணர்வு இருந்துச்சு. அந்த தேர்தல் நேரத்துலையும் அது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. 2019 தேர்தல் நேரத்திலையும் மிக கடுமையாக பாஜக எதிர்ப்புணர்வு இருந்தது. ஆனால் அதை தாண்டி பாஜக வெற்றி பெற்றது. அதை விட இன்னும் கூடுதலாக இன்னொரு செய்தி அதில் என்னென்னா, அந்த 2019 அவங்க வந்து 2014 அவங்க வந்து 284 என்னமோ கூட்டணியாக இருக்காங்க. கூட்டணி தொகுதிகளில் 284 தொகுதியில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தேர்தல் பரப்புரையிலேயே திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த முறை நாங்கள் 300க்கு மேலே வெற்றி பெறுவோம்னு சொன்னார். சொல்லி தேர்தல் முடிவு பார்த்திங்கன்னா 303 வந்தது. இப்போவும் வந்து இப்போ நேற்று வந்து ஒரு நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டை வெல்வோம்னு பேசியிருக்காரு. அதை நாம் சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. கண்டிப்பாக. ஏனெனில் இவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு நேர்மையான வழியில் வெற்றி பெறவில்லை. எல்லா இடங்களிலுமே நேர்மைக்கு புறம்பான வழியில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். வாக்கு திருட்டு, ஆட்சி திருட்டு, எல்லா திருட்டுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பொருளில் தான் அவர் நேற்று பேசினார். அது மாதிரி இந்த இவிஎம் மிஷின் ஒன்று, இவிஎம் மிஷினுக்கு அடுத்தது இவிஎம் மிஷினில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த சிக்கல் வந்துச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வருது. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. இன்னும் இப்போ இவங்க வந்து கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து நான் இதில் தான் ஜெயித்தேன், அந்த குற்றம் சொல்ல மாட்டேன்னாரு. ஆனால் பாஜக நீங்கள் காங்கிரஸ் 2வது முறை ஜெயிச்சது இல்லையா 2009, அப்போ வந்து பாஜகவே இவிஎம்க்கு எதிராக பேசின இதெல்லாம் உண்டு. 2009 திரும்ப 2வது முறை மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் ஆனப்போ இவிஎம்மில் தப்பு இருக்குன்னு பிஜேபியே பேசியிருக்கு. இப்போ வரைக்கும் சுப்பிரமணிய சாமி ஒன்று பேசிகிட்டே தான் இருக்கார். அவர் வந்து அப்போ ஜனதாவில் இருந்தார். 2019 ஜனதாவில் வந்து வாக்கு இவிஎம் மிஷின் வந்து ரொம்ப மோசம், அதனால தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு அவர் ஒரு கருத்தரங்கு சென்னையிலாம் கருத்தரங்கெல்லாம் நடத்தியிருக்காரு இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக. இப்படி தொடர்ந்து இவிஎம் கைப்பற்றக்கூடியது. டிஜிட்டல்னாவே அதில் ஆபத்து இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஃபோன் தனியாக இருக்குது, என்னோடய ஃபோன் தனியாக இருக்குது, ஆனால் இங்கேருந்து ஒருத்தர் ஆப்ரேட் பண்ண முடியுன்றது பண்ணலாம். அந்த விஷயத்தை இவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள். இப்போ இவங்க கையில் எடுத்துட்டு அவங்க பேராசிரியர் சொல்கிறாங்க 40 வழக்குகள் போட்டாங்க, 40 வழக்கையும் உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி. உண்மைதான். ராஜீவ்குமார் அவர்கள் வந்து தேர்தல் அறிவிப்பப்போ இது பற்றி கேட்கும்போது அவர் ஒரு புத்தகத்தையே காட்டுறாரு. ஒரு புத்தகமாகவே போட்டுக்கிறாங்க. அதாவது இவிஎம்முக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளும் அதனுடைய தீர்ப்புகளும் ஒரு புத்தகமே அவங்க போட்டு வச்சுருக்கிறாங்க, காட்டுறாங்க. ஆனால் அதனுடைய இப்போ தேர்தல் நடைமுறை விஷயங்களில் யார் வந்து அது அத்தாரிட்டி? இப்போ நம்ம நீதிமன்றம்னா மாவட்ட நீதிமன்றம் இருக்குது, சென்னை நீதிமன்றம் இருக்குது, உயர்நீதிமன்றம் இருக்குன்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி தேர்தல் விஷயத்தில் யார் அத்தாரிட்டினா தேர்தல் ஆணையம். அவங்க தான் டாப்பு. தேர்தல் ஆணையம் தான். இப்போ உச்ச நீதிமன்றமாக இருந்தால் கூட இப்போ நான் வந்து ஒரு தேர்தல் இதில் குற்றம்னு சொன்னால் கூட தேர்தல் ஆணையத்தை ஒரு தரப்பாகவும் என்ன ஒரு தரப்பாகவும் விசாரிக்கும். தேர்தல் ஆணையம் என்ன தரவை கொடுக்குதோ அதை ஏற்றுட்டு தீர்ப்பு சொல்லுது. தேர்தல் ஆணையம் வந்து இது எப்போவுமே வந்து இது செய்ய முடியாது அப்படின்றாங்க. ஆனால் போன முறை ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட இதுக்கு எங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்றாங்க, இதில் என்ன இருக்குன்றது கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவர் சொன்னார். இப்போ இனியன் சார்ட்ட நீங்கள் நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? தமிழ் இனியன் வருது பரவாயில்ல, தமிழ் தான், தமிழும் இனிப்பு தான், நீங்களும் தமிழ் அன்பனும் இனியன் தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்படியே நீங்கள் இல்லை எதிர்கட்சிகள் இப்படியே போராடுறாங்க. இவிஎம் பற்றி குறைகளை வைக்கிறீங்க, மாநாடுகளை போடுறீங்க, அப்புறமா தேர்தல் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு நிறைய மாறுபட்ட கருத்து இருக்குது.
ஆனா எதுவுமே உங்களால செய்ய முடியலையே. என்னெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்கல, எதிர்க்கட்சிகளால செய்ய இல்லை முடியல. அதான் அது அதாவது அந்த காலத்திலே இதெல்லாம் இருக்கு. விடுகிற போது விடியட்டும், ஊதுகிற சங்கை ஊதி விடுன்னு சொன்னாங்க. ஓ, நம்ம கடமை செஞ்சுக்கிட்டே நம்முடைய இருப்போம். கடமையை நம்ம செஞ்சுட்டு போராடிட்டே இருக்கணும். ஒரு நாள் இங்க முடியும். ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு கதை இருக்கு. ஒரு எறும்பு இருக்கு இல்லையா, எறும்பின் பார்வையில் மனிதர்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அரக்கர்கள். அடேப்பா. ஒரு விரலே அவ்வளோ பெருசு, ஒரு கை அதை விட பெருசு. ஆனால் அந்த எறும்பு எந்த நேரமும் அதுக்கு உயிர் எப்போ அதனுடைய உயிர் அது கையில் கிடையாது. அப்போ வந்து ஒரு குழந்தை எறும்பு அம்மாட்ட கேட்குது, என்னம்மா இப்போ இந்த அரக்கர்களை நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குது. அப்போ வந்து அந்த எறும்பு சொல்லுது, நம்ம செத்து போகிறது உருவி சாகும்போது கடிச்சிட்டு சாகு, ஒரு நிமிஷம் அவன் துடிப்பான் அப்படின்னு சொன்னது ஒரு புகழ்பெற்ற கதை. இன்றைக்கு நாம் இந்தியாவில் அப்படி தான் இருக்கிறோம். அந்த எறும்பு மாதிரி தான் நம்ம இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். சாவ போறது உறுதி. ஆமா, அதனால கடிச்சிட்டு சாவும். ஆமா, அதுதான் அந்த கடிப்பு தான் இந்த ராமராவன். அதுதான் இந்த குரல்கள், எதிர்ப்பு குரல்கள். நம்ம வந்து அழுகையும் கூட ஒரு எதிர்ப்பு தான் அப்படிம்பாங்க. நகைச்சுவையான பேச்சு தான் இது. இல்ல ஒரு நகைச்சுவை இல்லைங்க, ரொம்ப ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கேன். காயத்ரி, நான் வாரேன், நீங்க கை தூக்குறீங்க எறும்பு கதைக்கு நான் வாரேன். இல்ல உங்க ஜனநாயகத்தை நான் பறிக்க மாட்டேன். அங்க திருச்சியில இருந்து ஒரு கதையை கேட்டுட்டு வேலுச்சாமி என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதாவது ஜனநாயகம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்ற நாடு ஜனநாயகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி பாசிசத்தை, சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுன்ற அச்சத்தை ஏற்படுத்தி இந்த நிகழ்வுகள் எல்லாமே. சரி, அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப போராடிட்டு இருக்கிறோம். இதுல காங்கிரஸ், நீங்க இங்க மதுரையை சேர்ந்த ஒரு பெண்மணி நந்தினின்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும், நல்லா தெரியும். அவங்க ஒற்றை மனுஷியா போராடி, அவங்க அப்பாவும் வந்து போராடிட்டு, அவங்க இன்ன வரைக்குமே இவிஎம் தொடங்கினதுல இருந்து போராடுறாங்க. அவங்களுக்கு திருமணம் தடைப்பட்டுச்சு, அவங்க மக்களுக்கான ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா சேர்த்துக்கிட்டு போராடிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஏராளமானோர் போராடிட்டு எறும்பு கடிப்பட்டு காலில் மிதிப்படாமல் தப்பிய மனிதர்களாக பலர் இன்னும் தப்பி போயிட்டு இருக்காங்க. வாங்க இருங்க, அருமையான கதையை சொல்லி முடிச்சிட்டாரு ஐயா. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே கேள்வி மட்டும் லைட்டாக கேட்டுறேன் ஐயா. இப்போ நமக்கு வந்து மாரல் கோடுன்னு ஒன்று இருக்குது, தார்மீக ரதி. சரிப்பா, நம்மள்கிட்ட தப்பு இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஸோ இந்த இவிஎம்மை பற்றி நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுங்க. ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஓப்பன் பண்ணி காட்டுங்க எல்லா கட்சியும், பிஜேபி இதெல்லாம். அதை காட்டுறதுக்கு என்ன தயக்கம்? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம 3 பேரும் ஒரு கமிட்டியில் இருக்கோம். 2 பேரும் பிஜேபியாக இருக்கிறது சரியா? ஒரு ஆள் பிஜேபி, ஒரு ஆள் காங்கிரஸ், ஒரு ஆள் மத்திய நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, இந்தியா டுடே ஸ்டிங் ஆப்ரேஷன் நடந்துச்சு. டைம்ஸ் நவ் மற்றும் நியூஸ் மினிஸ்ட்லாம், அதில் ஒரு வீட்டில் மட்டும் 500 ஓட்டு இருக்குது. அப்போது உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்கிறாரு, ஒரு ஏக்கரில் அதெல்லாம் இருக்கத்தான் செய்வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. அப்போ நாம் என்னதான் வாத திறமையாக வச்சாலும் பொது பார்வையில் இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சிந்தனை வலிமையாக இருக்குது. நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். ராகுல் காந்தி உள்ள என்ன இருக்கு பிரிச்சு காமிங்க அப்படின்னு காமிக்கிறார். ஸோ அவர் கேட்கறது என்ன அப்படின்னா, சரி, இவிஎம் உடைய ஆர்கிடெக்சர், இவிஎம் உடைய ஆர்கிடெக்சர் இந்த எல்லாருக்கும் தெரியும், எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரிய வேண்டும். இவிஎம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 3 இருக்குங்க. கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், தென் விவிபிஏடி, வாட்டர் வெரிஃபையபிள், பேப்பர் ஆடிட் ட்ரைவ். நீங்கள் என்னென்ன ப்ரெஸ் பண்ணுறீங்களோ உடனே பேலட் போட்டதுக்கு அப்புறம் விழும். இதெல்லாம் தான், இது 3 இம்பார்ட்டன்ட். இது ஓகேவா? இப்போ ஒரு ஆர்கிடெக்சர் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறார். இந்த ஆர்கிடெக்சர் தான் உங்களுக்கு 2017 இவங்க எல்லாருமே இந்த மாதிரி இவிஎம்மில் ப்ராப்ளம் இருக்குது, அது இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த இவிஎம்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே 1982 பரவூரில் ஒரு 50 கான்ஸ்டிடியூவன்சியில். அதுக்கப்புறம் இவங்க 77 இதுலேயே இந்த கன்செப்ட் கொண்டு வந்து 1979 எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அவங்க தான் இதை டிசைன் பண்ணாங்க. டிசைன் பண்ணதுக்கப்புறம் இவங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1941 அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு லீகலி கரெக்டும் கொண்டு வந்து 1998 மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்ப ஐயா ஒரு குறுக்கீடு நீங்க வரலாற்றை சொல்றீங்க. வரலாறு இல்ல நீங்க சொல்ற உண்மைதான். ஐயா வரலாறு தான் அது. என்ன எந்த இல்ல நான் சொல்றேன். அந்த விவி பட்டன் சொல்றாங்க. அத நான் சொல்றேன். இல்ல இப்போ ஒரு நிமிஷம். let it be very clear. நம்ம வந்து கிளியர் பண்ண வேண்டிய we should have a collective response. கண்டிப்பா. இப்போ ஜனநாயகத்துல எது பெருசு?
மக்களாட்சி மன்றத்தில் பாஜக 37% ஓட்டை தான் பெற்றிருக்காங்க. மீதி 37க்கு மேல அதிகமான சதவீதம் 67 பெற்றிருக்கக்கூடியது, 65 பெற்றக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாரும் டிமாண்ட் பண்ணும்போது ஜனநாயகத்தில் மெஜாரிட்டேரியன் கருத்துக்கு அவங்க உடனே காட்ட வேண்டியது எதையுமே இல்ல சார், அதான் சொல்றேன். பண்ணணும். இல்ல என்ன காட்ட வேண்டும்? ஆர்கிடெக்சர். கரெக்ட். இல்ல நான் முடிச்சிடுறேன். ஐயா சொல்லிட்டு. என்னுடைய இதில் நான் முடிச்சிடுறேன். ஆர்கிடெக்சர். ஆமா. இந்த ஆர்கிடெக்சர் அதான் சொல்ல வந்தேன். 2017ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டாங்க. 42 பொலிட்டிக்கல் பார்ட்டி வர அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா ஹேக்கிங்க்கு ட்ரை பண்றேன்னு சொன்னது மே 26, 2017 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி. காங்கிரஸ் இல்லை, அதில் சிபிஐஎம் அண்ட் என்சிபி இவங்க 2 பேர் தான் ஹேக் பண்ணுறதுக்கு ஒத்துண்டாங்க மே 26, 2017. ஓகே, ஆக்சுவல் ஹேக்கிங் எக்ஸசைஸ் ஜூன் 3, 2017 பண்ணுங்கன்னாங்க. அது ஆரம்பிக்கிறச்ச சிபிஐஎம் இல்லை, விட்ரா பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இந்த இதெல்லாம் டீட்டெயில் சொல்லுங்க போகிறோம், என்ன இருக்குது ஏது இருக்குன்னு, எப்படி பண்ணுறது, என்ன ப்ராசஸ் அப்படின்னு டெக்னிக்கல் கமிட்டி அவங்க டீட்டெயில் சொன்னாங்க. சிபிஐஎம் எஸ் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொன்னாங்க. என்சிபி மட்டும் நாங்கள் பண்ணுறோம் இது சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. இல்ல அதுல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். முடிக்க வேணாம். இல்ல முடிக்க வேணாம். நீங்க கேட்ட ரெண்டாவது இல்ல சார், ஒரு பாயிண்ட் நீங்க கேட்டது சொல்ல முடியும். அதுல டெக்னிக்கல் கமிட்டி சொல்லும் பொழுது ஆர்கிடெக்சர் அந்த ஃபுல் டீடைல் கொடுக்குறாங்க. ஃபுல் டீடைல் கொடுக்கும்போது அதை எடுத்து பாருங்க. அதுல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய ஆர்கிடெக்சர் அதில் சொல்லிருக்காங்க. இப்போ மறுபடியும் ராகுல் காந்திக்கு தவறு இல்லை. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஆர்கிடெக்சர் தானே கொடுக்கலாம். நீங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஐயா, நீங்க சொல்றப்ப அன்னைக்கு காங்கிரஸ் கேட்கல. நீங்க என்னைக்கு கேட்டீங்க? ராகுல் காந்தி அது தொடர்பான விவாதம் நடக்குது இல்லையா, பாராளுமன்றத்தில் நடக்குது இல்லையா, எப்ப வேணாலும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லலாமே. இல்ல நீங்க இருங்க, அதுக்குள்ள இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். விவிபேட்னு ஒண்ணு, அதாவது முழுமையா இவிஎம் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னதுக்கு அப்புறம் தான் விவிபேட்னு ஒண்ணு வருது. ஓகே, அது இல்லீங்களா? எப்போ வந்து சொல்லுங்க. ரெண்டாவது எப்போ வந்து 2013ல அத வருது இல்லையா, ரிட்ல இருந்து வருது இல்லையா, சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்குல தான அந்த விவிபேட் வருது. எலக்ட்ரானிக் மிஷின் வேலை செய்யற இடத்திலேயே இருந்தவர் ஏன் அவரால நிரூபிக்க முடியல? குற்றம் மட்டும் சாட்டினாரு. அவர்தான் அடிச்சு துரத்திட்டாங்களே. அவர் இந்தியாலயே வர முடியாம இருக்காரு. அவர் அதனாலதான் அவர் அங்கிருந்து பேசினார். அவர் இந்தியாவுக்கு வர முடியாம இந்தியாவில இருந்து பேசினா ஆபத்துன்னு அங்க போய் பேசினார். அந்த சுபீர்ஜியா ஒரு பாரத் நிர்மன் கழகத்துல 2019 முதல் குற்றச்சாட்டு. என்னுடைய நேரத்துல என்ன பேச விடுங்க. நீங்க விவிபேட் என்ன क्वेश्चन கேக்குறீங்க? 2013ல இவர் நம்ம சுப்பிரமணிய சாமி வழக்குல வந்து போட்டு அதை முழுமையா என்னன்றதை இவங்க நடைமுறைப்படுத்துறாங்களா? அந்த சுப்பிரமணிய சாமி அதாவது அப்படி இல்ல. இல்லங்க, நான் சொல்றேன். இல்ல அதை என்ன செய்றாங்க, சாம்பிள் சர்வே கவுண்ட் பண்ணனும்னா ஃபுல்லா சர்வே பண்ண சொல்றாங்க. இல்லங்க, ஏன்னா அதாவது முழுமையான மிஷின் மேல நம்பிக்கை இல்லன்னு விவிபேட் சொன்னாங்க. விவிபேட் முதல்ல தெரியும்னாங்க, அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லிப்பாவே வருது. அந்த ஸ்லிப்பை முழுமையாக என்னன்றதுக்கு என்ன பதில் இருக்கு? இல்லை, தவறு. இல்லை, தவறு. 2013ல சுப்பிரமணிய சுவாமி முழுமையாக என்ன விவிபேட் அப்ப இல்ல. இப்ப நீங்க இப்ப கேள்வி இப்ப வந்து எதிர்க்கட்சிகள் போன தேர்தல்ல இருந்து 2019 சொல்லிட்டு எதிர்க்கட்சி கேக்குறத விவிபேட் உண்மை என்னன்னு சொல்றாங்க. என்ன பேச விடுங்க. இப்போ ஏன் என்ன பேச விடுங்க, நீங்க மறுங்க. நீங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏன் என்ன மறுக்கணும்னு கேக்குறாங்க. இல்லங்க, அதுதான் என்ன பேச விடுங்க. நீங்க ஃபுல்லா பேசுங்க. நீங்க கேட்டீங்க விவிபேட் ஃபுல்லா கவுண்ட் பண்ணுங்கன்னு. பிஜேபி வந்து இல்ல நான் கவுண்ட் பண்ணல, பிஜேபி சொல்றது இல்ல. இது வந்து கையில 2024 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாருங்க. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா 100% விவிபேட் கவுண்டிங் பண்ண முடியாது. ஏன் முடியாது? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஏன் முடியாது? இல்ல நான் சொல்றேன் கவுண்டிங் பண்ண இல்ல ஏன் முடியாது? சுப்ரீம் கோர்ட் ஏன் முடியாதுன்னு கேக்குறீங்களா? நம்ம கேக்குறேன், நான் கேக்குறேன். இல்ல அதுதான் கேக்குறேன். எலக்ட்ரானிக் பாண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. உடனே ஓகே சொல்லுங்க. இத நான் முடிக்கல. சோ சுப்ரீம் கோர்ட் அவன் என்ன சொல்றான், 100% கொடுக்க முடியாது கவுண்டிங். என்ன சொல்றாங்க, ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சங்கன்னா செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் அதில் வந்திருக்கவங்க யூ காட் ஆல் தி ரைட்
நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்க. கொஸ்டின் பண்ணும்பொழுது 5% ஒரு அசம்பிளின்னு எடுத்துட்டால் அதில் 5% ஆஃப் தி விவிபிஏடி கவுண்ட் பண்ணலாம். ரேண்டமாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, எந்த தொகுதியில் எந்தெந்த பூத்தில் என்ன மிஷின் எடுங்க, செலக்ட் பண்ணுங்க. ரேண்டம் செலக்ஷனில் 5% அலௌடு. திருச்சி வேலுச்சாமி உங்களுடைய பதிலை சொல்லுங்கள், அப்புறம் சகோதரி காயத்ரி, அதுக்கப்புறம் நம்ம நேரம் சரியாகும். சொல்லுங்க. நம்ம நகைச்சுவையான சகோதரர் சொன்ன மாதிரி எறும்பு சொன்னாரு. எல்லாரும் எறும்பை சாதாரண தான் நினைக்கிறாங்க. சரி, அந்த எறும்பே காதுக்குள்ள பூந்தா என்ன ஆகும்? எறும்பு உங்க நிம்மதியே கெட்டு போயிடும். சரி, அது மாதிரி எதையுமே அலட்சியப்படுத்தாமல் பார்த்தால்தான் பல உண்மைகள் தெரியும். அதே போல அந்த நண்பர் சொன்னாரு, கோர்ட்டு சொல்லிருச்சு, நீதிமன்றம் சொல்லிருச்சு. நான் அவருக்கும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றை சொல்லுகிறேன். ராஜீவ் காந்தியுடைய படுகொலை அதை விசாரிச்ச நீதிபதி ஸ்பெஷல் கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, ஃபுல் பெஞ்ச் என்ன சொல்லுச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு வெளி உலகத்துல என்ன ரிசல்ட் வந்துச்சு. ஒரே கொலைதான், ஒரே வழக்கு தான். ஆனா ஒவ்வொரு கோர்ட்லயும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. நீதிமன்றம் சொல்வது என்பது கல்வெட்டு சாசனம் அல்ல. அதனாலதான் நீதியே அரசியல் நிர்ணய சட்டத்தையே இதுவரைக்கும் எத்தனை முறை நாம திருத்தி இருக்கிறோம். நடைமுறையில் தவறு என்று தெரிகிற போது திருத்துவதுதான் முக்கியம். அவர் தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் சொல்றேன், நான் சின்ன வயசுல 10 வயசு வந்து கரெக்டா கூட பார்த்ததில்லை, ஒரு மோட்டார் சைக்கிள் கூட பார்த்ததில்லை. அப்படித்தான் இந்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாற்றங்கள் வந்திருக்கு. என் வீட்டு பிள்ளைகிட்ட சொன்னாவே சிரிக்கிறாங்க. இப்ப நான் இவ்வளவு பேசுறேன், இந்த போன்ல இருக்கிறத சில இதை எனக்கு எதுவுமே தெரியல. என்னுடைய பேத்தியா வெறும் 5 வயசு தான். அதுகிட்ட காட்டா உடனே என்ன தாத்தா உனக்கு இது கூட தெரியல என்ன, அது சரி பண்ணி கொடுக்குது. இன்னொன்றை நம்முடைய சகோதரி புரிஞ்சுக்கணும். என்னுடைய 2 பையன்களும் என்ஜினியர், 2 மருமகளும் என்ஜினியர். இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா, நிரூபிக்கிறீங்களான்னு நீங்க வேணா முடிவு பண்ணுங்க. உங்க பார்ட்டி ஆபீஸ்லயே வைங்க, உங்க தரப்புல யாராவது கொண்டு வாங்க, அதை நிரூபிச்சு காட்டுறோம். இது முடியும் என்பதற்கு தான் நான் ஒன்று சொன்னேன். தேர்தல் முடிவு வருகிற போது போலிங் இத்தனை இருக்கோ அதான கவுண்டிங் நம்பர் வரணும். அது ஏன் வித்தியாசமா வருது? நீங்கள் அதை சரி என்று சொன்னால் சரின்னு சொல்லுங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. அதிலே நியாயம் இருக்கு. இன்னொருத்தர் சொன்னா ஒரு புது கவிதை சொல்லிட்டா போதும் விளக்கம். நியாயத்தின் சமாதிகளை நீங்கள் கண்டதுண்டா? எங்கள் ஊரில் அதற்கு பேர் நீதிமன்றங்கள். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. வாழ்க்கையில போகிற போது நேற்று சரின்னு நினைக்கிறது தவறு என்றால் அதை திரும்பி ஆராய்ச்சி செய்வதும் கலந்துரையாடுவதும் முக்கியம். சேஷனை பத்தி சொல்லும் போது நான் இதை சொல்ல வேணாம்னு நினைச்சேன், சொல்ல வேண்டிய வழியில. அவருடைய பொண்ணுக்கு திருச்சூர்ல கல்யாணம் நடந்துச்சு. அவர் மொத்தம் இன்வைட் பண்ணதே 200 பேருக்கு தான். அந்த 200 பேர்ல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களை தவிர 2 அரசியல்வாதிகளுக்கு தான் அவர் பத்திரிகை கொடுத்தார். ஒன்று எனக்கு, இன்னொன்று சுப்பிரமணிய சாமி. வனமாளி குசுமம்னு அந்த கல்யாண மண்டபத்து பேர் இன்னும் ஞாபகம் இருக்கு. அவரிடமும் எனக்கு பழக்கம் இருக்கு. ஆனால் எனக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவர்கள் தெரிந்ததை பேத்தி சொன்னாலும் அதுல இருக்க நியாயத்தை நான் எடுத்துக்கிறேன். அதை போல மற்றவர்கள் சொல்வதில் நியாயம் இருக்கா இல்லையா என்று விவாதிப்பதுக்கே தயாரிப்பு. எதிர்கட்சிக்காரங்க பாராளுமன்றத்தில் பேச விடுறீங்களா? எவ்வளவு கலவரம் பண்றீங்க. ஆனால் இதே பிஜேபி வந்து முதல் தேர்தல்ல வெறும் 2 பேர் தான், வாஜ்பாயும் அத்வானி மட்டும்தான் எம்பி. அந்த நேரத்தில் இன்னைக்கு பாராளுமன்ற பதிவேடு எடுத்து பாருங்க. 2 பேருக்கு பேசுவதற்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்கள பேச விடாம தடுத்தாங்களா? இன்றைக்கு ராகுல் காந்தி எந்திரிச்சாலே பப்புங்கிறது. அவங்க அம்மா பாவம், அந்த அம்மா பிளட் கேன்சர்ல இருக்காங்க. அவரை எவ்வளவு சொல்வதற்கே கூச்சப்படுகிறவர்கள் விமர்சனம் பண்றாங்க. இதெல்லாம் நியாயம் எடுத்துக்கிறீங்களா? ஆகவே நிரந்தரமாக இதுதான் சரி என்பதில்லை. கால மாற்றம் வருகிற போது, சந்தேகம் வருகிற போது அதை தீர்த்துக் கொள்வதற்கு அமர்ந்து பேசுவது முக்கியம். நான் உன்னதான் கேட்டேன், அதுக்கு யாருமே பதிலே சொல்லல. தேர்தல் கமிஷனரை நியமிப்பதற்கு பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி 3 பேரும் இருந்ததை ஏன் மாத்தி பிரதம மந்திரி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, கேபினட் அமைச்சர் போட்டீங்கன்னு கேட்டேன். கண்டிப்பா யாரும் சொல்லல. காயத்ரி பதில் கேட்போம். ஞானேஸ்வரனுக்கு ஐயா, வேலுச்சாமி ஐயா, உங்களுடைய மகளான பேராசிரியர் காயத்ரி பதில் சொல்லுங்க. ஏமா காயத்ரி பதில் சொல்லுங்கம்மா. எப்படி டிஎன் சேஷன் அவர்களுடைய தனி அதிகாரத்தை 2 அடிஷனல் நீதிபதி ஆணையர்களை வைத்தது சரி என்று காங்கிரஸ் நம்புகிறதோ, அதுபோல
அவரே சொன்னார், அவர்களுக்கு அந்தந்த சூழலுக்கு எது நியாயமோ எது தர்மமோ அதை செய்கிறார்கள். எப்படி ராஜீவ்காந்தி கொலையான பிறகு அவர்கள் தண்டனை இவர்கள் பெற்றார்கள், இவர்கள் தான் தவறு செய்தார்கள் அப்படின்னு ஊர்ஜிதமான பிறகு, தண்டனை கொடுத்த பிறகு, தன்னுடைய கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று டிஎம்கே சொல்லும் பொழுது அமைதியாக இருந்ததோ அப்படி நாங்கள் இருக்க மாட்டோம். எஸ்ஐஆர் தப்பு, இவிஎம் தப்பு, எலெக்ஷன் கமிஷன் தப்பு, சிபிஐ தப்பு, தமிழ்நாடு ஹைகோர்ட் உங்களுக்கு தகுதியான உங்களுக்கு சொல்லாதீங்க. அந்த வழக்கை பற்றி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா நீங்க மட்டும்தான் எதிர்த்தீங்க, நீங்க மட்டும்தான் அதை எதிர்த்தீர்கள். உங்களுடைய கட்சியில யாருமே அதை எதிர்க்கல. இவ்வளவு பெரிய மீடியாவுல உன்னை பார்த்து தப்பா பேசிடுவாங்க பயத்துல சொல்றேன். அதாவது ஜெயின் கமிஷனுடைய இறுதி அறிக்கை இதை 7.5 ஆண்டுகள் விசாரித்து அந்த ஃபைனல் ரிப்போர்ட் குற்றம் புரிந்தவர்கள்னு ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்களா இல்லையா? அவர்கள் தண்டனை அனுபவித்தார்களா இல்லையா? அதற்கு பிறகு அந்த கூட்டணிக்காக ஐயோன்னு போவாங்க. பாரதி சொன்னா நான் என்ன சொல்றேன்னு கேட்காமலே அதனாலதான் நாங்க சொல்றோம், காங்கிரஸ் ஐயோன்னு போவதற்கு காரணம் தன்னுடைய நியாய தர்மங்களை குழி தோண்டி புதைத்தது. சிபிஐ கைப்பாவையாக வைத்திருக்கிறது காங்கிரஸ். ராஜபக்சே பேசுற மாதிரி பேசுறீங்க. அவங்க முடிவுதான் உங்களுக்கு வரப்போகுது. பாருங்க, மக்கள் புரட்சி வருதா இல்லன்னு பாருங்க. அப்ப நீங்க எங்க போவீங்கன்னு பாப்போம். சரி, ஒவ்வொரு கோர்ட்லயும் ஒரு தீர்ப்பு ஜார்ஜ் சோரஸை வைத்தும் சையத் சுஜாவை வைத்தும் எப்படி வெளிநாடுகளில் இருந்து இந்த இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த தொடர்ந்து காங்கிரஸ் முயற்சி செய்கிறதோ அதுபோல இங்க முயற்சி செய்வீங்க. நாங்க அதை முறியடித்துக் கொண்டே இருப்போம். உங்க ஆர்எஸ்எஸ் உங்க தாய். அந்த ஆர்எஸ்எஸ் வந்து வெள்ளைக்காரன் ஆதரிச்சுதான் சுதந்திரத்துக்கு போராடிச்சா. சுதந்திர இந்தியாவிலே ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையில தேசிய கொடியை போய் ஏத்துறாங்களா? இப்பதானே ஏத்துறாங்க. நீங்க எங்களுக்கு தேசபக்தி ஷியாமா பிரசாத் முகர்ஜியை காஷ்மீர்ல இருந்து பணமா அனுப்பிச்சது இந்த உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. சுதந்திரத்திற்கு நீங்கள் ஒரு கடுகளவு கூட தியாகம் பண்ணல, ஒரு துரும்ப கூட தூக்கி போடல. நீங்க எங்களுக்கு சுதந்திரம் பற்றி சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும். சரி, டாபிக் மாறுது. நம்ம வாக்குச்சீட்டு விவகாரத்தை பேசுறோம். வருகிற போது ஐயா வேலுசாமி, சுதந்திரத்தை பத்தி பேசுறது எப்பொழுது கருத்துக்கள் இல்லையோ அப்பொழுது ஆர்எஸ்எஸ் என்றும் அடிமைகள் என்றும் சுதந்திரம் என்றும் பேசும். காயத்ரி உங்க நேரத்தை எடுத்துக்கிறேன். தமிழன்மன் நன்றி. தமிழன்மன் சொல்லுங்க. விவிபேட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது. என்ன சொல்லுது? என்ன முடியாது முழுமையாக அப்படின்னு. எதன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுதுன்னா, தேர்தல் ஆணையம் கொடுக்குற அறிக்கையின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பை சொல்லுது. தேர்தல் ஆணையம் என்னவா இருக்குன்றதுக்கு தான் இப்போ ஐயா சொன்ன மாதிரி அவங்க தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுத்ததிலிருந்து, அதை விட முக்கியமான விஷயம் பாராளுமன்ற விவாதத்திலையும் சரி, நேற்று மேடையிலையும் சரி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, அரசியல் சட்ட வரலாற்றிலேயே எந்த பிரதமர் கூட கூண்டில் நின்றுருக்காரு. பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் வந்து அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் நின்ற வரலாறு உண்டு இந்தியாவுக்கு. ஆனால் தேர்தல் ஆணையர் என்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு அதுலேருந்து விதிவிலக்குன்ற ஒரு சட்டத்தை 2023 அவங்க பாஜக கொண்டு வந்திருக்கு. அப்படி தேர்தல் ஆணையரை பாதுகாக்கிற ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து அதுக்காக ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுத்து அவரை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயமா இவங்க நகர்த்தும் போது 40 வழக்கு இல்லை 400 வழக்கு போட்டாலும் தேர்தல் ஆணையம் கொடுக்குற அறிக்கையின்படி அவங்க வந்து அந்த தீர்ப்பை சொல்ல தான் போகிறாங்க. ரெண்டாவது, அதுலேயும் வந்து யார் இப்போ ஜனநாயகத்தில் வந்து எல்லாரும் ஒன்று தானே. ஒரு சுயேட்சை ஒரு 40 வேட்பாளர் போட்டிடுறாங்கன்னா 40 வேட்பாளர் ஒன்று தானே. அவங்க 2ஆம் நிலையில் இருக்கிறவங்க 3ஆம் நிலையில் இருக்கிறவங்க சொல்லணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வேறு வைக்கிறாங்க. 2ஆம் நிலை 3ஆம் நிலை காங்கிரஸ் இப்போ கேட்ட பிறகும் அதுக்கு பதில் இல்லை. இப்போ தான் அவங்க காங்கிரஸ் மெதுவாக தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு தான் காங்கிரஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் மக்களும் எதிர்க்கட்சிகளும் 2019 அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு எந்த பதிலும், அதாவது இந்த அரசாங்கம் வந்து எது குறித்தும் கவலைப்படுவதில்லை, எந்த கேள்விக்கும் பதில் சொல்றதில்லை. இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த கேள்வி எழுப்பினார்ல, 2023 ஏன் அந்த சட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையரை பாதுகாத்தீங்கன்ற கேள்விக்கு என்ன பதில் சொன்னார்? பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்துச்சு இல்லையா? மோடி அவர்களோ பிரதமர் அவர்களோ உள்துறை அமைச்சர்களோ அதுக்கு பதில் சொன்னாங்களான்னா இல்லை. அதாவது ஒரு அவங்க நினைக்கிறத அவங்க செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அந்த கார்கே அவர்கள் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்ன்றது. அவங்க நினைக்கிறத மட்டும்தான் செய்வாங்க. இது வந்து சர்வாதிகாரத்தினுடைய மனநிலை.
இந்தியா வந்து ஜனநாயக நாடு, பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த நாட்டில் அதுக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட கட்சியாக பாஜக வந்தது. அவங்க 3வது ஆட்சி காலத்தில் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த தொடங்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்குமே அதாவது ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் வந்து நீட்டை கொண்டு வராங்க. நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக பாஜக தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் நீட்டுக்கு விலக்கு வேணும்னு சொல்லிடுச்சு தமிழ்நாட்டில். அப்போ என்ன, பாஜக தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, மீதி கட்சிகள் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இத்தனை கோடி மக்களுடைய குரலை வந்து அந்த மத்திய அரசு எடுத்துக்கவே இல்லை. இது ஆல் இந்தியா ரிசல்ட்ல ஆல் இந்தியா இருக்கு. ஆல் இந்தியா தமிழ்நாடு இல்ல மாநிலத்துக்கு விலக்கு கொடுக்கலான்னு இருந்ததுனால தான் நமக்கு வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு இல்ல பட் ஆல்சோ மாநிலத்துக்கு விலக்கு கொடுக்கலான்னு இருக்க போய் தான் கலைஞர் அவர்கள் இருந்த போதும் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் அது விலக்கில் இருந்தது. திரும்ப வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகுதான் அது நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ முதல்ல விலக்கு கொடுக்கப்பட்டு தான் இருந்தது. நீட்டு மட்டும் இல்ல, ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தின் குரல் இருக்கு இல்லையா, ஒரு மாநிலத்தின் குரல் அப்படின்றதுக்கு எந்த ஒரு எதிர்வினையுமே எந்த பதிலுமே ஒன்றிய அரசு சொல்றதே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து வெகு மக்களுக்கு விரோதமானதாகவே இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலையும் கள நிலவரம் பார்த்தீங்கன்னா கடுமையான கோபத்தில் இருக்கும் பாஜகவுக்கு. ஆனால் தேர்தல் முடிவு வேறையா, வெற்றி அவங்களுக்கு மாபெரும் வெற்றியாகவே வரும். பீகார் அண்மையில் பீகாரில் வந்தது. பீகாரில் எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமும் வந்து ஒட்டுமொத்த வாக்கில் ஒரு 3 லட்சம் வித்தியாசம் வருது. தேர்தல் ஆணையம் சொன்னதே தான். தேர்தல் ஆணையம் இன்னை வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லலை. எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்க. எல்லா தவறுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். கேள்விக்கு எந்த பதிலும் கிடையாது. நாங்கள் நினைக்கிறதான் செய்வோம்னு செய்யும் போது இது வந்து ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானது, சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது. இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுக்கு நல்லதல்ல, மக்களுக்கு நல்லதில்லைன்றது தான் என்னோட கருத்து. ஒரே ஒரு கேள்வி இறுதியாக, அதாவது திருச்சி வேலுசாமி கேட்டாங்க, இவிஎம்ஐ விட்டுருங்க, எஸ்ஐஆர் விட்டுருங்க, இந்த தேர்தல் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் செய்கிறதுல அந்த பேனலில் ஒருவர் பிரைம் மினிஸ்டர், மற்றொரு எதிர்கட்சி, 3வது உச்சநீதிமன்ற நீதிபதி தானே இருக்கணும், அல்ல வேற ஏதாவது பொதுவான ஆள் இருக்கணும். அதில் அமித்ஷா கொண்டு வச்சு 2:1ன்னா என்ன நியாயம்? அதான் கேட்குறாரு அவர். ஓகே, அதை நான் சொல்லிடுறேன். அதுதான் கேட்குறேன். உங்களுக்கு ஆரம்பத்தில் அப் டு 1989 ஒரே ஒருத்தர் தான் எலெக்ஷன் கமிஷனர். அதுக்கப்புறம் 1993 பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தொடர்ந்து 2003 2023 மார்ச் வரைக்கும் 3 பேர். ஓகேவா? பேனல் அந்த இதுல அந்த 3 பேர். ஓகே, அந்த 3 பேரை யார் எலெக்ட் பண்ணீங்க? யார் இருந்தாங்க சொல்லுங்க? கவர்மெண்ட். நான் முடிச்சிடுறேன். கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணதை பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாங்க. அதில் யாரும் குறுக்க வரல. 2023 1993 2023 மார்ச் வரைக்கும். அதற்கப்புறம் தான் இல்லை இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் மார்ச் 2023 என்ன சொன்னாங்க? பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், தென் சீஃப் ஜஸ்டிஸ். இது இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட். பார்லிமெண்ட்ல நான் முடிக்கல. இல்லைங்க, இல்ல நீங்க பரிந்துரை என்ன பரிந்துரை கொடுத்தாங்க அரசாங்கம்? சார் நான் முடிச்சிடறேன் சார். அரசாங்கம் பார்லிமெண்ட்ல வச்சு இன்னொரு ஆக்ட் பாஸ் பண்ற வரைக்கும் இது பரிந்துரை, அவ்வளவுதான். பார்லிமெண்ட்ல என்ன ஆக்ட் பாஸ் பண்ணாங்க? என்ன பாஸ் பண்ணாங்க? பிரைம் மினிஸ்டர், பிரதமர் பரிந்துரைக்கிற ஒரு அமைச்சர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். இப்ப நம்ம தார்மீகமா பேசுவோம். ஒரு எத்னிக், அதாவது ஒரு எத்னிசிட்டி, அதாவது ஒரு நெறிமுறை. சரி, இப்ப ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர், மற்றவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர், இன்னொருத்தர் ஒரு சமமான ஆள் தானே. சார் என்னோட கேள்வி நீ பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்லுங்க. 2023 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு தெரியவில்லையா? தேர்ந்தெடுக்கிற முறை தவறு. பிஜேபி பேசுச்சா இல்லையா? யூனியன் மினிஸ்ட்ரி பரிந்துரைத்து தேர்தல் ஆணையரை நியமிப்பது தவறா இருக்கு. அதனாலதான் சீஃப் ஜஸ்டிஸ் கொண்டு வரீங்களே, அதனுடைய பிரச்சனை நான் சொல்றேன் கேளுங்க. சீஃப் ஜஸ்டிஸ் உள்ள வந்தால்
எலெக்ஷன் கமிஷனர் மேல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கொண்டு வந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் பொழுது சீஃப் ஜஸ்டிஸ் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாது. வேற ஜஸ்டிஸ் பண்ணுவாரு, அவரே பண்ணணும். அவரே பண்ணணும். வேற ஜஸ்டிஸ் அப்போ வேற ஜஸ்டிஸ் அதாவது நீதிமன்றம் வந்து ஒரு நீதிபதியின் அடிப்படையில் நடக்குதா, சட்டத்தின் அடிப்படையில் நடக்குதா? எத்தனை ஜட்ஜி இருக்காங்க? உங்களுக்கு வேண்டியது சொல்லுங்க. இது தவறா இருக்கு, ஆரம்பத்துல ரைட்டா இருந்து, சரி கோர்ட்டுக்கு போறீங்க. ஆரம்பத்துல என்ன இருந்தது? யூனியன் மினிஸ்ட்ரி யூனியன் மினிஸ்ட்ரி நியமிக்குதுன்றது தவறுன்றது பிஜேபி சொல்லிட்டு மாத்தினீங்களா? சொல்லிட்டு மாத்தினீங்களா? இல்ல இப்ப அந்த நீங்க போராடுனீங்க, திரும்ப வந்து நீங்க போராடினோம். பிஜேபி போராடுது, நம்ம இத மக்களுக்கு பாதையில விட்டுறோம். இல்ல பிஜேபி மறுபடியும் அதிகாரத்துக்கு வரும்போது என்ன செய்யணும்? ரவிசங்கர், நேரம் இதற்கு மேல அனுமதி மறுக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருச்சி வேலுச்சாமி, ரவிசங்கர், தமிழன்பன், பேராசிரியர் காயத்ரி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.